இருக்குல்ல இருக்குடா. என்னங்க என்ட்ரி பிஜிஎம்லாம் பயங்கரமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? என்னோட பேர் தான் கருப்பி, என் பேர் தான் கதையே. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு காலையில் எழுந்திருச்சு காலை கடன் முடிச்சுக்கிட்டு சாப்பாடை தேடி போகிற கடவுள். ஆஹா பிஸ்கெட்டு கண்ட்ரோல்லே போட்டுக்கிறானுங்க. யாராவது கூப்பிடுறது? பிஸ்கெட் போட்ட பில்கேஸ் நீ தானே? அது வரேன் பிஸ்கெட் போட ஒரு மாதிரி சப்பையா இருக்குது. எனக்கு பிஸ்கெட் வேணாம்டா வேணாம்டாடி வெடிக்கிறேன் வைப்போ. ஐயோ மோடி தரானே போட்டு சாவடிக்கிறான். கோபப்பட்டானா சாக்கு எடுக்கிறான். ஐயோ ஓடுறா கருப்பிடே இப்படி துரத்திட்டு இருக்கிறான். ஐயோ வெறி பிடிச்சி துரத்துறானுங்களே. ஐயோ எங்கடா போறது? தண்ணி பிடிக்கிறம்மா எனக்கு காப்பாத்துமா. ஐயோ இவங்க விட மாட்டாங்க போலயே. ஒரே இடத்த எவ்வளோ டைம் தான் சுத்துறது? சுற்றி சுற்றி அங்கே தான் வந்துட்டு இருக்காங்க. எல்லா பக்கம் எங்கடா போறது? ஆனா விழுந்தா சாமி. எதுக்குடா ஊருக்குள்ள என்னோட கருப்பியை துரத்திட்டு இருக்கிறீங்க? சும்மா விளையாட்டுக்கு ராக்கெட்டை துரத்தணும். சும்மா துரத்துற மாதிரி இல்லையே. ராக்கெட்டோட கருப்பி தெரிஞ்சும் துரத்திக்கிறேன்னா எவ்வளோ தைரியம் இருக்குது உங்களுக்கு? தெரியாம துரத்திட்டு ராக்கெட்டு. ராக்கெட்டோட கருப்பின்னு தெரிஞ்சே துரத்திக்கிங்கன்னா உங்களுக்கு 3 வருஷமா இல்லாமா? ஆளுக்கு ஒருத்தர் மாறி மாறி தலையில் கொட்டி கிளம்புங்க. ராக்கெட்டே வேணாம் ராக்கெட்டே ப்ளீஸ் ராக்கெட்டே. நீங்கள் கொட்டுறீங்களா இல்லை நான் வந்து கொட்டட்டுமா? இல்ல ராக்கெட்டே நாங்களே கொட்டிக்கிறோம். தெரியுதுல்ல கொட்டு. அப்படியே கிளம்புங்க. ராக்கெட்டோட கருப்பு மேலே கை வச்சா என்னாகுன்னு இந்த ஊருக்கு தெரியணும். என்னடா கருப்பி? ஆமாடா ராக்கெட்டு துரத்தியே கொண்டுட்டானுங்க. நாக்கே தள்ளிருச்சு போ. இவன் பேர் தாங்க ராக்கெட்டு. இந்த நாயை வளர்த்த என்னோட நாயகன் இவன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வர விட மாட்டான். நானா அவனுக்கு உயிர். அம்மா இவங்க 3 பேர் என்னை எதுக்கு துரத்துறாங்க தானே நீங்கள் யோசிச்சுக்கிறீங்க. அதை நான் சொல்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி என்னாச்சுன்னு தெரியுமா? டேய் அண்ணன் எதுக்குடா வர சொல்லியிருக்காரு? என்னன்னு தெரிலடா, போய் பார்த்தா தான் தெரியும். அண்ணா வா மத்தாப்பு ரவி. அண்ணா வர சொல்லிடுங்க. ஆமாம் ரவி, நாளைக்கு ப்ராஜெக்ட் ஒன்று நான் பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம இடத்துல வச்சு பண்ணால் அது எப்படியோ லீக் ஆயிடுது. ஏன்னா இது சீக்ரெட் ப்ராஜெக்ட். அதனால தான் உங்கள் 2 பேர்த்தையும் நான் இங்கே வர வச்சுருக்கேன். சொல்லண்ணா பண்ணிக்கலாம். சொல்கிறேன். மத்தாப்பு ரவி, மும்பையிலிருந்து நாளைக்கு நம்ம ஏஜென்ட் டிகே மூலிமா சத்திக்கு டைமண்ட்ஸ் வருது. அதை உங்ககிட்ட நாளைக்கு டிகே கொடுத்துட்டு போயிடுவான். நீங்கள் அதை வாங்கிட்டு காந்தி காலனி வழியாக நம்ம பாண்டி நகருக்கு கொண்டு வரணும். காந்தி காலனியில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஆனால் பாண்டி நகரில் செக் போஸ்ட், அங்கே இன்ஸ்பெக்டர் ரஞ்சித் தான் டியூட்டி. ஆனால் நம்ம நல்ல நேரம் நாளைக்கு அவனுக்கு டியூட்டி இல்லை. நான் கமிஷனர் கிட்ட பேசி நாளைக்கு அவனுக்கு டியூட்டி இல்லைன்னு தெரிஞ்சுட்டு இந்த சீக்ரெட் ஆப்ரேஷனை, இந்த சீக்ரெட் ப்ராஜெக்டை பிளான் பண்ணியிருக்கேன். எக்காரணத்தை கொண்டு அந்த டைமண்ட் ப்ராஜெக்ட் மிஸ் ஆகிடக்கூடாது. அப்படி மிஸ் ஆச்சு நீங்கள் 2 பேரும் மிஸ் ஆயிடுவீங்க. கண்டிப்பாக பண்ணிடலாண்ணா. கண்டிப்பாக பண்ணிக்கலாண்ணா. புரியுதா?
எங்கடா ஆளக்கானா? வருவான், வெயிட் பண்ணுவோம். வந்துட்டான்டா. டைமண்ட் இருக்கான்னு செக் பண்ணுறா. கரெக்டாக 7 டைமண்ட் இருக்கு. க்ளோஸ் பண்ண, சீக்கிரம் வண்டி எடுத்து போகலாம். டேய் ஒரே நிமிஷம், அந்த கோயிலுக்கு போ. இப்போ எதுக்குடா கோயிலுக்கு போக சொல்கிறேன்? நீ போடா, நான் சொல்கிறேன். தயிர் சாதம் வாங்குறதுக்கு இப்போ கோயிலுக்கு வர சொன்னேன். நாமளே எவ்வளோ பெரிய ப்ரெஷரில் இருக்கிறப்ப. டேய் நம்ம டைமண்ட் எடுத்துகிட்டு போகிறோம், யாருக்கும் சந்தேகம் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் இப்படி ஒரு செட்டப்பு. டேய் நம்மகிட்ட 30 லட்சம் ரூபா மதிப்பில் டைமண்ட் இருக்குது, அது சேஃப்டி எடுத்துகிட்டு போகணும் இல்லையா? சார் சொல்லுங்கள் சார். டியூட்டியில் தான் இருக்கேன். அப்படியே ஃபங்க்ஷன்லேருந்து நேராக வந்துட்டேன். லீவ் டைம் கூட தாலி இருக்கிறாங்க சார். அப்டேட் பண்ணுறேன் சார் நான். ஓகே. டேய் போலீஸ்ரா, மாட்ட போகிறோம் நாம. டேய் நீ எதுவும் பேசாத, நான் பார்த்துக்கிறேன். நீ போ. சரி. தம்பி நிறுத்து, வா. எங்கேருந்து வரீங்க? சார் முருகன் கோயிலுக்கு சார். நீங்கள் காளிதாஸ் ஆளுங்க தானே? ஆமாம் சார். உங்களை பார்த்தா கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி தெரியலையே. வா இந்த சைடு வா. கஞ்சா திருடுற மாதிரி இருக்கிறானுங்க. திரும்ப. ரொம்ப நேரம் இங்கே இருக்கக்கூடாது, கிளம்பிட்டே இரு. சரிங்க சார். போ கிளம்பு. டேய் டைமண்ட் எங்கடா வச்சேன்? இறங்கடா சொல்கிறேன். டேய் டைமண்ட் எங்கடா? அவர் செக் பண்ணுவோம், டைமண்ட் இல்லை. டேய் அண்ணனுக்கு தெரிஞ்ச நம்மளை கொன்று வர்றா. டைமண்ட் எங்கடா வச்சிருக்க? டேய் நான் சொல்கிறேன், இதை கொஞ்சம் போடுறா. ஏ இது விடுறா. டைமண்ட் எங்கடா? டேய் அதில் இருக்குது பாடுறா. இது இல்லையா? டேய் மாஸ்டர் பிளான்ரா. சே நான் கூட பயந்துட்டேன்டா. டேய் அப்போ ஒரு வழியாக அண்ணங்கிட்ட தப்பிச்சிட்டோம். இனி பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். டேய் பாத்ரூம் வேறு எமர்ஜென்சிடும். இது புடி, நான் போயிட்டு வந்துடுறேன். ஆமாடா எனக்கு அர்ஜென்ட்டாக இருக்குடா. சரி அதை வச்சுட்டு வா, போகலாம். சரி வா 2 பேர் போகலாம். மேலே வச்சு அது கீழே வந்துரு, நான் கீழே வச்சுட்டு வரேன். கீழேயே வச்சுட்டு வாடா. இப்போ ஒருத்தன் நம்ம அவசரம் புரியாமல். யாரா இங்கே தயிர் சாதம் வச்சது? ஸ்மெல்லே நல்லா இருக்குது, சாப்பிட வேண்டியதான். டேய் 30 லட்சம்டா, நம்ம இனிமேல் லட்சாதிபதிடா. நம்ம லட்சியமே இந்த லட்சம் தான்டா. நல்லா தான் இருக்குது. என்ன கொஞ்சம் உப்பு இல்லை, உப்பு போட்டு வந்துக்கலாம். சரி ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தண்ணி அடிக்குது, என்னடா பண்ணுறது? சரி அங்கே போய் பார்க்கலாம். டேய் அங்கே பாடுறா, நாய் வேறு டைமண்ட் சாப்பிடுச்சுடா. ஐயோ என்னடா நாய் டைமண்ட் சாப்பிட்டுருச்சு? டேய் இப்போ என்னடா பண்ணுறது? அண்ணங்கிட்ட செத்தண்டா நாம. டேய் ஐயோ என்னடா பண்றது? அண்ணனுக்கு கால் பண்ணுறா. அண்ணா நாய் வேற டைமண்ட் சாப்பிட்டுருச்சுண்ணா, என்னண்ணா பண்றது? என்னது நாய் டைமண்ட் சாப்பிட்டுருச்சா? மயிர் மாதிரி பேசாதீங்கடா.
எனக்கு என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது. அந்த நாயை கொண்டுட்டு டைமண்ட் எடுத்து வரீங்க. நாய் சாப்பிட்டுருச்சேன் டைமண்டை. ரவி அண்ணங்கிட்ட பேசிட்டேன், நாயை கொண்டு டைமண்ட் எட்டு வர சொல்லிட்டு. அப்படி என்னது கொல்ல போறீங்களா? ஒரு கருப்பி தைசத்துக்கு போய் கொள்றானு பாரு வைத்தியானு. டேய் ஓடுதுடா டேய். ஏண்டா மயிறு கருப்பு மேலேயே கல் பேசுறான். ஏய் விட்றா. ராக்கெட் இரு ஒரே நிமிஷம். ராக்கெட் நாய் கடிக்க வந்துச்சு. ராக்கெட் இந்த ராக்கெட் அடிச்சோ. சாரி ரவி பேசிக்கலாம். ராக்கெட் சாரி ரவி. கருப்பு மேலே கை வச்சு கொன்று அவனை சொல்லிவே அவங்ககிட்ட. ரவி நாய் டைமண்ட் சாப்பிட்டது ராக்கெட்டுக்கு தெரியாது. தெரிஞ்சா பிரச்சனையா இரு. நீ போய் அண்ணன்ட்ட சொல்லு, நான் போய் இந்த நாயை ஃபாலோ பண்ண. சரி போ. டேய் பசங்களா, ராக்கெட் நாய் மட்டும் பிடிச்சி தரீங்களா? பிரச்சனையாயிருண்ணா. டேய் உங்களுக்கு என்னென்னமோ வாங்கி தரேன்டா. ராக்கெட் நாய் மட்டும் பிடிச்சிக்கணும்டா. சரிண்ணா. பிடிச்சி தரையா? தரேண்ணா. சரிண்ணா. சூப்பரா வாங்கடா போ. பிடிச்சிட்டாங்க. டேய் என்னடா ஆச்சு? அண்ணா போலீஸ் கிட்டாலே எப்படியே மிஸ் ஆகிட்டேண்ணே. நான் வர்ற வழியில் ராக்கெட் நாய் டைமண்ட் சாப்பிட்டுச்சேண்ணே. நாய் எப்பறா டைமண்டை சாப்பிடு? நான் தயிர் சாதத்துக்குள்ளே வச்சுருந்தேண்ணா, அது அப்படியே சாப்பிட்டுச்சேண்ணா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? நான் நாயை போடலாம்னு நினச்சேண்ணே. ஆனால் நாயை போடணும்னா ஃபஸ்ட்டு ராக்கெட்டை போடணும். கிறுக்குத்தனமாக பேசிகிட்டு இருக்காது. ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷன், சீக்ரெட் ப்ராஜெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். ராக்கெட்டை போடணும், அதை போடணும். நாயை கொண்டு எனக்கு டைமண்ட் தூக்கிட்டு வரணும், அவ்வளோதான். நான் கோவப்படாதானே. அந்த நாயை கொல்லணும்னா ராக்கெட்டை கொண்டு தான் ஆகணும். சரி, ராக்கெட்டை வர சொல்லு, பேசுவோம். இல்லைண்ணா எனக்கு அவனுக்கு ஆகாதானே. நான் சொன்னேன்னு சொல்லு, அவன் வருவான். போய் கூட்டு வா. சரிண்ணா. டேய் கருப்பி, நீ செம்மிக்கெல்லாம் தானே இருக்கிற, உனக்கு இருக்கிற கருப்பின்னு பேர் வச்சாங்க. யாரா சொன்னா நான் செம்மிக்கலாருன்னு? நான் சின்ன வயசுல கருப்பாக தாண்டா இருந்தேன். இப்போ கூட அவங்க கூட விளையாடும்போது எனக்கு எங்கள் அண்ணன் ஞாபகம் தாண்டா வருது. நானும் எங்கள் அண்ணனும் இப்படி தானே விளையாடுவோம். நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்கள் அண்ணனும் என்னோட ஓனரும் ஒரு ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்கடா. அதுக்கப்புறம் ராக்கெட் தான் என்னை தூக்கி வளர்த்தனான். எங்கள் அண்ணா தான் வெள்ளையாக இருந்தா, நான் கருப்பாக தான் இருந்தேன். அதனால தான் எனக்கு கருப்பின்னு பேர் வச்சாங்க. எங்கள் அண்ணனை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. மத்தாப்பு என்னாச்சுடா? நாய் வேற ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போயிடுச்சு. அந்த இடத்துல மட்டும் வாட்ச் பண்ண முடியல, விட்டுட்டோம். இப்போ என்னடா பண்ணுறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அண்ணன்கிட்ட நான் பேசிட்டேன். காம்ப்ரமைசன் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, வா போலாம். கருப்பி ஏதோ டைமண்ட் சாப்பிட்டேம்மா, உன்னை வச்சு ஒரு வாக்குவாதம். வாக்குவாதம் முடிச்சுட்டு ஒரு பிரியாணி வாங்கி கொடு. செம்ம பசி, காலையில சாப்பிடவே இல்லை ராக்கெட்டு. வா ராக்கெட்டு. இவனுங்க என்னடா மூவேந்தர் மாதிரி போஸ் கொடுத்துட்டு நின்றுக்கிறானுங்க. இப்போ என்ன பிரச்சனை பண்ண போறான்னு தெரியலையே. ராக்கெட்டு, நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பல. என்னோட 30 லட்ச ரூபா டைமண்டை உன் நாய் சாப்பிட்ருச்சு. டேய் நான் தயிர் சாதத்தான்டா சாப்பிட்டேன். உன் நாயை கொண்டா தான் எனக்கு அந்த டைமண்ட் கிடைக்கும். உன் நாய் நீ கொடுற, அதுக்கு எவ்வளோ பணமோ அதை நான் உனக்கு தரேன். எனக்கு உன் நாயை கொண்டு டைமண்ட் எடுத்து கொடு. அதுக்கு தான் உன்னை நான் இங்கே வர சொன்னேன். ராக்கெட்டு இதை நீயே டீல் பண்ணி. கருப்பி ஒரே நிமிஷம் போய் இறங்கி விளையாடு. அண்ணா நான் இப்பயும் சொல்கிறேன், என்னோட கருப்பி வந்து டைமண்ட் சாப்பிட்ருக்காது. என்னோட கருப்பை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ராக்கெட்டு, உன் நாய் டைமண்ட் சாப்பிட்டதை என் 2 ஆளுகளும் பார்த்துருக்காங்க, ஓகேவா? டேய் சொல்லுங்கடா மயிராண்டிகளா. நான் இவங்கிட்ட என்ன பேச்சு? இப்போ சொல்லு, 2 பேர்த்து குத்தி போட்டுறேன். என்னது குத்தி போடியா? ஆமாண்டா மயிர், வாடா ரவி ரவி ராக்கெட் ஒரே நிமிஷம் பேசிக்கலாம். உட்கார் ராக்கெட்டு, உட்கார். நான் நீ கூப்பிட்ட மாதிரி தான் வந்தேன். அவன் என்ன பேச? உட்கார் ராக்கெட்டு, நான் தானே கூப்பிட்டேன். உட்கார். கருப்பியை தொட்டு பாரு, சாவடிச்சிருவோம். ரவி அமைதியாரு. ஆனால் நான் இப்பயும் சொல்கிறேன், என்னோட கருப்பி டைமண்ட் சாப்பிட்டுக்க மாட்டா. அவன் மேலே கை வச்சு சண்டை போடாதீங்க, இருங்க. 2 பேரும் என்ன சண்டை போடுறதுக்காக வந்திருக்கீங்க? காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக தான் மீட்டிங்கே போட்டிருக்கேன். இந்த மொட்டை வயலில் என்னடா மீட்டிங்கு? ராக்கெட்டே, உன் நாய் டைமண்ட் சாப்பிடலன்னு நீ சொல்கிற, ஆனால் என் 2 ஆளுகள் அதை பார்த்துருக்காங்க. நான் என் ஸ்கேனர் வச்சு உன் நாய் டைமண்ட் சாப்பிட்ருக்க இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சி சொல்கிறேன். அப்படி நீ சொல்கிற மாதிரி நாய் டைமண்ட் சாப்பிடலனா நீ கிளம்பிக்கலாம்.
அப்படி டைமண்டை சாப்பிட்டு நாயை கொண்டு எனக்கு டைமண்ட் கொடுத்து தான் போகணும். ஓகேண்ணா, சரி ஸ்கேன் பண்ணி பாருங்க. டைமண்ட் மத்தாப்பு பாருங்க. ஸ்கேனர் எடுத்துட்டு இதில் வா. நான் தயிர் சாதம் சாப்பிட்டதே பார்க்கல. இதில் எங்கே போய் நான் டைமண்ட் சாப்பிட்டதே அவங்க பார்த்தாங்க. ரவி செக் பண்ணு. டேய் ரவி ஸ்கேன் பண்ற எதுவும் தெரியுதானு பாரு. ஏதாவது இருந்தால் தானே தெரியும். பாரு பாரு, தெரியுதா ரவி? தெரியுதா? அண்ணா இல்லைண்ணா. ஸோ எங்கடா டைமண்ட் போச்சு? இந்த வெயில போட்டு என்ன வறுக்கிறானுங்களே, என்னை விடுங்கடா. நான் தான் சொன்னேன்லாம், எவனோ பேச்சு கேட்டு வந்து என்னோட கருப்பி மேலே சந்தேகப்பட்டீங்க. ஆளை விடுங்கடா சாமி, எனக்கு வெயில் அடிக்குது, நான் போய் தூங்குறேன். 30 லட்சம்டா டைமண்டு. எங்கடா போச்சு அந்த டைமண்டு? செக் பண்ணாலும் கிடைக்கல. நீங்கள் 2 பேரும் கண்ணால் பார்த்தங்கிறீங்க, அவன் சாப்பிட்லிங்கிறான். அண்ணா நான் பார்த்தேண்ணா 2 கண்ணால் அந்த நாய் சாப்பிட்டதேன். நீங்கள் சொன்ன மாதிரி கருப்பி டைமண்ட் சாப்பிட்ருந்தா ஒன்று செத்துருக்கு, இல்லைன்னா வெளியே வந்திருக்கு. ஆனால் கருப்பி சாகலை அப்படின்னா டைமண்ட் வெளியே வந்திருக்கு. டேய், நீ எல்லா பக்கம் வாட்ச் பண்ணியே இல்லையா? அண்ணா எல்லா பக்கம் வாட்ச் பண்ணண்ணா, ஆனால் ஒரு பக்கம் மட்டும் எங்க? அண்ணா ஃபாரஸ்ட் ஏரியாண்ணா அது. ஃபாரஸ்டா? ஆமாண்ணா. ஃபாரஸ்ட் ஏரியா பக்கம் தான் நாய் போயிருக்கு அப்படின்னா டைமண்ட் அங்கே தான் இருக்கும். நம்ம ஆளு ரூட் அங்கே தேட சொல்லுங்கள். அங்கே ரேஞ்சர் நம்ம ஆளு தான், நான் பேசிக்கிறேன். டைமண்ட் அங்கே தான் இருக்கும், அங்கே தான் கிடைக்கும். கிளம்புங்க. சரிண்ணே. டேய் நில்லுங்கடா. காலையில் நீங்கள் சொன்னீங்க தான் வந்தேன். அந்த டைமண்டுக்கு எனக்கு கருப்பிக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இனிமேல் எங்களுக்கு உங்களால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. முக்கியமாக உனக்கு தான்டா. டே சரி ராக்கெட்டு, எங்கனாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, உன் நாய்க்கு வராது. கிளம்பிக்கோ. ராக்கெட்டு பிரியாணி மட்டும் வாங்கி தரலன்னு வச்சுக்கவே, இங்கே இருந்து நான் இருந்து செத்துருவேன். ராக்கெட்டு நாளைக்கு 30 லட்சம் ரூபா மதிப்புள்ள டைமண்ட் காலிக்கிட்ட கை மாறுது. அது எப்படியா சொன்னா மாடிக்கணும். அதுக்கு என்ன பிளான்? பிளானில் நீயும் நானும். நம்ம 2 பேர் தானா? இல்லை, முக்கியமான ஒருத்தர் இருக்கார். யார்? என்னோட கருப்பி. 3 பேர் சேர்ந்து இந்த டைமண்ட் அடிக்கிறோம். ஓகே ராக்கெட்டு. கருப்பி, அங்கே இருக்க தயிர் சாதத்தை ஃபுல்லாக சாப்பிட்றோம். ஓகேவா? ஓடு. தயிர் சாதம்மா, இதோ வரேன். ராக்கெட்டு காடு தேசங்களை ஈஸியாக கன்ஃபியூஸ் படுத்தி விட்டா. லாஸ்ட் வரைக்கும் அந்த டைமண்ட்டை அந்த ஃபாரஸ்ட்லேயே தான் தேடுவாங்க. எங்கள் மேலே எந்த ஒரு சந்தேகம் வராது. ராக்கெட்டு டார்கெட் ஃபுல்லாக இந்த டைமண்ட் மட்டும்தான். அவன் டார்கெட்டுக்கு எல்லாத்தையும் ஆல்ரெடி கட் பண்ணிட்டான். இப்போ இந்த டைமண்ட்டு இந்த ராக்கெட்டுக்கு